गोचरः नारायणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः. யாமுனாச்சாரியரான ஆளவந்தார் தம்முடைய கீதார்த்த சங்கிரகம் என்கிற பிரபந்தத்தில் கீதை 18 அத்தியாயங்களுக்கும் இந்த ஸ்லோகத்தையே தேர்ந்த கருத்தாக சாரமாக அருளி செய்துள்ளார். நாம் இன்று தொடக்கமாக அடுத்த சில நாட்களுக்கு ஓரோரு அத்தியாயத்தாலும் கண்ணன் என்ன உரைக்கிறான், அர்ஜுனனுடைய எந்த சந்தேகங்கள் தீர்க்கப்படுகின்றன என்று பார்க்க தொடங்குகிறோம். ஸ்வதர்மம், அவனவனுக்குரிய தர்மமாகிற கர்மயோகம், ஞான யோகம், வைராக்கியம், பற்றற்று செய்யப்படுகிற கர்மயோகம், ஞான யோகம். இப்படி பற்றில்லாமல் செய்யப்படுகிற கர்மயோகத்தாலும் ஞான யோகத்தாலும் நாம் பக்தி யோகத்தை அடைகிறோம். பக்தியேக கோச்சரஹா நாராயணஹா, பக்தியை விடாமல் செய்து கொண்டு வந்தால் அதுவே முற்றுகிறது. பரபக்தி பரஜானமாகிறது, பரஜானம் பரமபக்தியாகிறது, அது கடைசியாக பெருமானையே அடைவிக்கிறது. 18 அத்தியாயங்களையும் 3 6 6 6 அத்தியாயங்களாக பிரித்துள்ளார் ஆளவந்தார். அது பிரதம ஷட்கம், மத்தியம ஷட்கம், சரம ஷட்கம் என்று பெயர் பெற்றது. பிரதம ஷட்கம் முதல் 6 அத்தியாயங்கள், மத்தியம ஷட்கம் நடு 6 அத்தியாயங்கள், சரம ஷட்கம் இறுதியான 6 அத்தியாயங்கள். அதில் முதல் 6 அத்தியாயங்களாலே என்ன கருத்து சொல்லப்படுறது? ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே. முதல் ஷட்கம் இத்த சொல்றது. ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே. முதல் 6 அத்தியாயங்கள் ஆத்ம சாட்சா்காரத்தை பற்றி பேசுகின்றன. அப்ப முதல் 6 அத்தியாயத்துக்கு பலம், டார்கெட் எது? ஆத்ம சாட்சா்காரம். அதை அடைவதற்கு எது தேவை? ஞான கர்மாத்மிகே நிஷ்டே, கர்மயோகமும் ஞான யோகமும் தேவை. முதலில் ஆத்மாவை பற்றின ஞானம் ஏற்பட்டு அதை வைத்துக்கொண்டு கர்மயோகத்தை விடாமல் செய்தால் நம்முடைய மனமானது சுத்தி அடைந்து ஞான யோகம் பிறக்கும். ஞான யோகத்தை விடாமல் செய்தால் ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும். இது இந்த 6 அத்தியாயத்துக்கு சுருக்கம். ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லக்ஷே சுசம்ஸ்கிருதே. ஆக இப்படி ஆத்மானுபூதி சித்தியர்த்தே, ஆத்மானுபவம் ஆத்ம சாட்சா்காரம் அடைவதன் பொருட்டு கர்மஜான யோகங்கள் உரைக்கப்படுகின்றன. 6 அத்தியாயத்தின் சுருக்கம். இனி இதுக்கு மேலே முதல் அத்தியாயத்தினுடைய சுருக்கம் என்னன்னு பார்க்கணும். ஆச்சரியமான ஸ்லோகம். அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் என்று ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் பார்க்கணும் இல்லையா? பார்க்கணும்னா இன்னைக்கு சேவிக்க வேண்டிய 6 திவ்யதேசங்களை இன்னும் சேவிக்கவே இல்லையே. அந்த திவ்யதேசங்களை சேவிச்சுட்டு அப்புறம் இந்த ஸ்லோகத்தின் பொருள் பார்க்கலாம். இன்று பாண்டிய நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே முக்கியமான திருத்தலம் வானமாமலை தோத்தாத்ரிநாதனை சேவிக்க போகிறோம். இந்த திவ்யதேசத்துக்கு தோத்தாத்ரி என்னும், ஸ்ரீவரமங்கல நகர் என்னும், வானமாமலை என்னும் பல திவ்யமான நாமங்கள் வழங்குகின்றன. இங்கே எம்பெருமான் வைகுண்டத்தில் எப்படி எழுந்துருளி இருப்பாரோ அதே போல கீழே வந்து எழுந்துருளிருக்கார். நடுநாயகமாக வானமாமலை பெருமான், தெய்வநாயக பெருமான் சேவை சாதிக்கிறார். தன்னுடைய திருமடியில் கைகளை வைத்துக்கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தில் வைகுண்டத்தில் எழுந்துருளிருக்கா போலேயே இங்கேயும் இருக்கிறார். ஸ்ரீவரமங்கல தாயார், அந்த தாயாரேலே தான் இந்த திவ்யதேசத்துக்கே பெருமை. நம்மாழ்வார் இந்த பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டிக்கிறார். வானமாமல பெருமானே, அடியேன் தொழும்படிக்கு நீர்தான் வந்தருள வேண்டும், வந்தருளி என் நெஞ்சிடங்கொண்ட வானவர் கொழுந்தே என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். அப்ப சரணாகதி நம்மாழ்வார் வானமாமல பெருமானிடத்தில் செய்தார். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் இங்கு எழுந்துருளிருந்து கலியன், வானமாமலை, ராமானுஜ ஜீயர் சுவாமி, மணவாள மாமனிகளுடைய அஷ்ட திக்கஜங்களுக்குள்ளே பிரதானராக பொன்னடிக்கால் ஜீயர்னு எழுந்துருளியிருந்தார். அந்த சுவாமியினுடைய மடத்தையே அலங்கரித்து கொண்டு சகல கைங்கரியங்களையும் நிர்வகித்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு இந்த திவ்யதேசத்தினுடைய ஷட்டாரி அதை சேவிச்சோம்னா அதுல நம்மாழ்வாரே எழுந்துருளி இருக்கிறார். ஏன்னா அவரே இந்த பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணவரோ இல்லையோ. ஆக தோத்தாத்ரி திவ்யக்ஷேத்திரத்தை சேவித்து கொண்டு ஸ்ரீவரமங்கல நாச்சியாருடைய அனுகிரகத்தை பெற்று அங்கிருந்து புறப்பட்டு நவதிருப்பதி எம்பெருமான்களை சேவிப்பதற்கு புகுகிறோம். நவதிருப்பதினாலே
நுழையும் போதே 3 திவ்யக்ஷேத்திரங்கள் வரவேற்கும். ஸ்ரீவைகுண்டம், வரகுணமங்கை, திருப்புளிங்குடி என்று 3 திவ்யதேசம். இந்த 3த்துக்கும் சேர்த்து ஆழ்வார் ஒரே பாசுரம் பாடினார். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தை அகங்கழியாதே என்று நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம். ஆழ்வார் திருநகரி நடுநாயக்கமா இருக்கு. அதை சுத்தி இத்தனை திவ்யதேசங்களும் உள்ளன. அதுல நுழையும் போது ஸ்ரீ வைகுண்டம், அதிலே பெருமாள் நின்ன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஓர் முறை பிரம்மா சிருஷ்டிப்பதற்காக ஆரம்பித்தார். அப்போ சிருஷ்டிக்கு வேண்டிய ரகசியங்களை எல்லாம் ஒரு நூல் வடிவில் வச்சுட்டு இருந்தார். ஆனா சோமுகாசுரன் அப்படின்னு ஒருத்தர் அந்த கிரந்தத்தையே திருடின்னு போயிட்டார். அதை மீட்டு கொடுக்க வேணும்னு பெருமானிடத்திலே பிரார்த்திக்க கள்ளப்பிரானாக பெருமாள் சேவை சாதித்தார். வைகுண்டபதியாக சேவை சாதித்து பிரம்மாவுக்கு இழந்த செல்வத்தை மீட்டு கொடுத்தார். வைகுண்டபதியா இருக்கிறவர் எப்படி கள்ளப்பிரானானார்? காலதூஷகன்னு ஒரு திருடன் இந்த ஊர்ல இருந்துட்டு இருந்தான். அவன் ஒரு நாளும் திருட்டு சொத்தை எல்லாத்தையும் பெருமாளுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துருந்தான். அவன் ஒரு ராஜா கிட்ட அகப்பட்டுட்டான். அன்னைக்கு மறுநாள் விசாரணைக்காக அழைச்சின்னு போறா. நேரம் இந்த பெருமாள் காலில் வந்து விழுந்த உடனே, பரவாயில்ல, நானே உன் வேஷம் கொண்டு ராஜாட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பெருமானே கள்ளர் வேஷத்துல சென்றபடியால் கள்ளப்பிரானானான். ராஜா அரண்மனையில கூட்டு பெருமாளை விசாரிக்கிறச்சே தன்னுடைய சுபாவம் தான் ஆறுங்கிறத ராஜாவினுடைய கண்ணுக்கு காட்ட ராஜா சகலத்தையும் திறந்து பெருமான் திருவடிகளை பற்றினான். வைகுண்டவல்லி தாயார் இந்த பெருமானுடைய அழகு பேரழகு. இவருடைய சிற்பத்தை, விக்கிரகத்தை வடித்த சிற்பி ரொம்ப அழகா இருக்கவே ஆசை மிகுந்து கன்னத்தை பிடிச்சு கிள்ளினானா. அதனால அந்த கிள்ளல் வடு இன்னைக்கும் கள்ளப்பிரானுடைய திருமுகமண்டலத்தில் நாம் சேவித்துக் கொள்ளலாம். ஸ்ரீவைகுண்டத்தை சேவிச்சிருந்து அருகே வரகுணபங்கை அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமான் இருக்கிறார். விஜயாசன பெருமான், வரகுணவல்லி தாயார், வேதவித்து அப்படின்னு ஒரு பிராமணன். அவன் மந்திர சிக்ஷை பெறணுங்கிறதுக்காக பிரம்மாவிடத்திலே பிரார்த்திக்க அவர் இந்த தேசத்துக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த திவ்யதேசத்துக்கு வந்து விஜயாசன பெருமானை பிரார்த்தித்து மந்திர சிக்ஷையெல்லாம் பெற்றான்னு சரித்திரம். வரகுணமங்கை 2வது திவ்யதேசம். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து இந்த திவ்யதேசத்துக்கு நத்தம் என்னும் மற்றொரு பேரும் உண்டு. வரகுணமங்கை என்ன ஆழ்வாராலே அழைக்கப்பட்ட திருநாம். அடுத்தது சயன திருக்கோலத்தில் காய்ச்சின வேந்தனாக அல்லது காசினி வேந்தனாக, பூமி பாலனாக திருப்புளிங்குடியிலே சேவை சாதிக்கிறார். ரொம்ப பெரிய சயன திருக்கோலம். ஒரு பக்கத்தில் ஸ்ரீதேவி நாச்சியார், மற்றொரு பக்கத்தில் பூதேவி நாச்சியார். இருவரும் திருவடிகளை வருடி கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து இங்க வந்தா தெரியுமா? ஒரு முறை ஸ்ரீதேவி நாச்சியாரோட தனித்து பெருமாள் இந்த திவ்யதேசத்துக்கு வர பூமாதேவி கோச்சுனுட்டா. பெருமாள் சமாதானம் பண்ணி இருவருக்கும் 2 திருவடிகளை கொடுக்கிறோம், வருடலாம் என்ன 2 பேரும் வருட ஆரம்பிச்சாலாம். வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியே கொடுவினை ஏலும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவிக்கே உன் திருவடி சொத்தா? அவர்கள் தான் வருடணுமா? அந்த தொண்டை எனக்கு நீ கொடுக்கூடாதா? ஒரு சத்தம் போட்டு ஆழ்வார் வாரும்னு கூட்டா நான் வந்துட மாட்டேனா? பக்கத்துல தானே ஆழ்வார் திருநகரி இருக்கு என்று பிரார்த்திக்கிற அற்புதமான பாசுரம். பூமி பாலன், காசினி வேந்தன், பூமாதேவியே மீட்டு கொடுத்தபடியால், பூமாதேவிக்கு சமாதானம் சொன்னபடியால் பூமி பாலன். காசினி அப்படின்னாலும் பூமி இல்லையோ, அதனால காசினி வேந்தன். 100 பேர் உண்டு, காய்ச்சின வேந்தன் என்னும் திருநாமம் உண்டு. அப்ப திருப்புளிங்குடியிலே பெருமாளை சேவிச்சுட்டோம். இந்த இடத்துல நேர பெருமாளுடைய திருவடியை நாம சேவிக்க முடியாது. ஏன்னா ஸ்ரீதேவி பூதேவி மறைச்சுட்டு இருப்பார்கள். பிராகாரத்துல பிரதட்சணம் வரைச்சே ஒரு 3 படிக்கட்டு வச்சிருக்கா. அது திருவடிக்கு வெளியில இருக்கிற படிக்கட்டு. அதுல ஏறி ஒரு சின்ன ஜன்னல் வழியா கண்ணை கவிச்சுன்னு பார்க்கணும். அப்பதான் திருவடி சேவையாகும். திருப்புளிங்குடியை தரிசித்து கொண்டு அருகிலே திருத்தொலைவெல்லி மங்கலத்தை அடைகிறோம். ரெட்ட திருப்பதின்னு பேருண்டு, திருத்தொலைவெல்லி மங்கலம்னு பேருண்டு. துவளில் மா மணிமாட மோங்கு தொலைவெல்லி மங்கலம் தொழுமிவளை அன்னமீர் நீர் உமக்கினி ஆசையில்லை ஆற்றினீர் என்று ஆழ்வார் சொல்லும் பாசுரம். ரெட்ட திருப்பதி பெருமாள் தான் ஆழ்வாருக்கு எல்லாமே. இந்த திவ்யதேசம் 2ஆ பிரிந்திருக்கிறது. தேவர்பிரான்னு ஒரு பெருமாளுக்கு திருநாமம், மற்றொருத்தருக்கு அரவிந்தலோச்சனன்னு திருநாமம். ஆழ்வார் சாதித்தார். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயன் நடைந்த வன்குருகூர் அவர் சடகோபன். வன்குருகூர் சடகோபன் தன்னுடைய மனத்தாலும் சரி, பேச்சாலும் சரி, தன்னுடைய செய்கையாலும் சரி, எல்லா விதத்திலும் தேவபிரான் தான் தந்தையும் தாயும். தேவர்பிரானை சேவித்துக் கொள்ளுகிறோம். அந்த தேவபிரானோட இரட்ட குழந்தை ஆட்டம் அரவிந்தலோச்சனன் எழுந்தருளி இருக்கிறார். இருந்திருந்த அரவிந்தலோச்சனா கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் வரை இருந்திருந்த அரவிந்தலோச்சனா என்னென்ன